அருணகிரிநாதர் சொல்வார், முருகா என்பது ஒரு பெயர் அல்ல, மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். ருக்மணினா அது ஒரு பேர் தான், ருக்மணிகள் இல்ல. புத்தகம்னா ஒண்ணுதான், புத்தகங்கள்னு சொல்லணும். இங்க நாமங்கள்ங்கிறார், பெயர்கள்னு. ஆனா முருகா என்பது ஒண்ணுதான். அது எப்படி பெயர்கள் ஆகும்? ஆகும். மூ என்ற எழுத்து முகுந்தனான திருமாலை குறிக்கும். ரூ என்ற எழுத்து ருத்ரனான சிவபெருமானை குறிக்கும். கா என்ற எழுத்து கமலோத்பவனாகிய பிரம்மனை குறிக்கும். சிவபெருமான் வர்ற போதே தனியா வரமாட்டார். பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி. அவனோட கூடவே பார்வதி வருவா. திருமால் தனியா வரமாட்டார். அவருடைய நெஞ்சிலேயே அலர்மேலு மங்கை வட்சஸ்தலத்தில் வருகிறார் மகாலட்சுமி வருவா. பிரம்மா தனியா வரமாட்டார். அவர் நாவிலேயே வருகிற சரஸ்வதியும் வருவா. இப்போ சிவபெருமான் பார்வதி, மகாவிஷ்ணு மகாலட்சுமி, பிரம்மா சரஸ்வதி. அந்த மூ ரூ கா என்பதுல அகரம் உகரம் மகரம் இது மூணு சேர்ந்தா தான் ஓம் என்ற பிரணவம். அந்த ஓம் என்ற பிரணவத்தினுடைய வடிவம் தான் விநாயகர். அவருடைய வலது கையில இருந்து கொண்டு போய் துதிக்கையில கொண்டு போய் இந்த காலில் கொண்டு வந்தா ஓ. அவர் துதிக்கையில் இருக்கிற கொழுக்கட்டை மாதுளங்கனிக்கு அது இம். ஓம் என்ற பிரணவத்தினுடைய வரி வடிவம் விநாயகர், ஒலி வடிவம் முருகன். அதனால முருகா என்ற பெயர் இத்தனை தெய்வத்தையும் குறிக்கும். நீங்க எந்த கோவிலுக்கு போய் வேண்டுமானாலும் முருகான்னு சொல்லலாம். திருப்பதிக்கு போய் முருகானா அது பெருமாளையும் குறிக்கும். சிவன் கோயில வந்து முருகானா சிவனையும் குறிக்கும். பிள்ளையார் சன்னதியில குட்டிட்டு முருகானா அவனையும் குறிக்கும். இத்தனை பேரையும் குறிப்பதனால்தான் முருகா எனும் நாமங்கள். Download ShareChat.